ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தோம்னா வாவேசு ஐயர். இந்த வாவேசு ஐயர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எங்கே வராருன்னு பார்க்கும்பொழுது டிஎன்பிசியில் யூனிட் 6 தமிழ்நாட்டின் நடந்த விடுதலை போராட்டங்களில் இவர் தமிழ்நாட்டின் தீவிரவாத தேசியவாதி என்ற டாப்பிக்கில் முதல் தலைவராக வருவார். ஸோ இவர் முதல் தலைவராக வரதால் நிறைய கொஸ்டின் இவரை பற்றி இவரை சுற்றியே இருக்கும். ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சி அளித்தவர் யாருன்னு சொல்லிட்டு இவரை பற்றி கேட்டிருக்காங்க. அதே போல் இவர் செஞ்ச இலக்கிய தொண்டுகள் பற்றியும் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம எல்லாரும் இவர் செஞ்ச போராட்டத்தை பற்றி கொஸ்டின் கேட்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் நிறைய கொஸ்டின் இந்த நவீன சிறுகதையின் தந்தை யார், இது போல தான் கேட்குறாங்க. அவர் அமைச்ச அந்த நான் சொல்கிறது ஆசிரமத்தின் பெயர் என்ன, இதுதான் கொஷினாக கேட்குறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் எந்த இருந்து வரும்னு சொல்லியாச்சு. ரைட், டேட்டா ஃபுல்லாக பார்த்தோம்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். தற்கால தமிழ்நாட்டு வரலாறுலேருந்து எடுத்திருக்கோம். ரைட், ஒவ்வொரு டேட்டாவும் முக்கியம். ரெகுலர் பெனில் மார்க் பண்ணிடுறது எல்லாமே முக்கியமான டேட்டா பார்த்துக்குங்க. கொஷின் பார்த்தோம்னா வழக்கம் போல் சிங்கிள் கொஷின் கொடுத்துட்டு ஆன்சர் கேட்க மாட்டாங்க. டேட்டா ரொம்ப முக்கியம். கூட்டிருக்காருன்னு தான் கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு டேட்டாவும் முக்கியம். 2-3 முறை படித்தா ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். ரைட், பார்ப்போம். ஃபஸ்ட்டு இவரோட ஃபுல் நேமோட விரிவாக்கம் பார்த்தோம்னா இவர் 1881 பிறக்கிறாரு. எங்கன்னா பார்த்தோம்னா வரங்கநேரியில் பிறக்கிறாரு. அதாவது திருச்சியில் வரகநேரி என்ற ஊரில் பிறக்கிறாரு. அதனால் அவர் வரகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர். வேங்கடன்றது அவங்க அப்பா பேராக இருக்கலாம். சரி, இந்த ஃபுல் நேம் ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்க வாய்ப்பு இருக்குது. வரங்கநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயரோட சுருக்கம் தான் இந்த வாவேசு ஐயர். அடுத்தது இவர் படிச்சிருக்காரு, எங்கே படிச்சிருக்காரு, எப்படி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், பாரிஸ்டர் பாரிஸ்டர் பட்டம் படிப்பதற்காக லண்டன் சென்றார். ஸோ அப்போ ஓரளவுக்கு மீதியமான வசதியான குடும்பத்தில் சேர்ந்தவர் இவர் இங்கே படித்து முடிச்சுட்டு, இந்தியாவில் படித்து முடிச்சுட்டு அடுத்து பிரிட்டிஷ் லண்டனுக்கு போகிறாரு. லண்டனுக்கு போய்ட்டு படிச்சுட்டு முடிச்சுட்டு வந்தால் நல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், நல்லா சம்பளம் வாங்கலான்ற மாதிரி போகிறார் பிளான் பண்ணி. அங்கே போனதுக்கப்புறம் தான் இவரோட லைஃபே மாறுது. அது 2வது பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அங்கு இந்திய விடுதியில் தங்கி பிற பயங்கரவாதிகளுடன் சேர்ந்து இந்திய விடுதலைக்காக அரசை எதிர்த்து ஆயுதம் ஏந்திய புரட்சியில் ஈடுபட திட்டமிட்டார். அங்கே 1905 1906 தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்திய ஹோம் ரூம் லீகு, அப்புறம் இந்தியா ஹவுஸ் ரெண்டுத்தையும் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த குரூப்பில் போய் இவர் ஜாயின் பண்ணிடுறாரு. அந்த குரூப் ஏற்கனவே எப்படியாச்சும் பிரிட்டிஷ்காரனை போட்டணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒத்த மனப்பான்மை கொண்ட ஆளுங்கள்லாம் ஒன்று சேர்றாங்க அந்த குரூப்பில். அதில் போய் இவரும் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ இவருமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீவிரவாதின்ற கணக்கில் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட்டு, 1908 இந்திய விடுதலையில் தங்கியிருந்த மதன்லால் திங்காரா என்ற இந்திய பயங்கரவாதி கர்சன் வாலி என்ற அதிகாரியை சுட்டு கொன்றெடுத்து இந்திய விடுதி தீவிரவாதிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டது. ஸோ அந்த விடுதியில் பார்த்தோம்னா அந்த ஒரு ஹாஸ்டல் இருக்குது. அந்த ஒரு பிஜி ஹாஸ்டல் மாரி வச்சுக்கோங்களேன். அந்த பிஜி ஹாஸ்டலில் நம்ம மதன்லால் திங்காரான்ற ஒருத்தர் பயங்கரமான ஒரு ஆள். ஸோ விடுதலை போராட்டம் அப்பயே ஆங்கிலேயர் பிரிட்டிஷ்காரன் ஊரில் போய்ட்டு பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து என்ன பண்ணிடுறாரு, அங்கே ஒரு கர்சன் வாலி என்ற அதிகாரி ஒருத்தர் இருக்கார், அவரையே கொன்னுடுறாரு. ஸோ அவரையே கொன்னுட்ட அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்தியாக்காரன் இங்கே படிக்கிறான், படிச்சுட்டு என்ன பண்ணுறான், நம்மளாலே கொண்டுடுறான், அப்போ இவனை ஃபாலோ பண்ணணும், இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்த வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்திய விடுதலை வாட்ச் ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாட்ச் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா நம்ம இந்திய விடுதலைக்காக போராடுற அந்த தீவிரவாதிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்துருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து 4th பாயிண்ட், இதனை அடுத்து பயங்கரவாதிகள் தங்கள் பாசறையை லண்டனிலிருந்து பாரிஸுக்கு மாற்றினர். ஸோ இந்த பிரிட்டிஷ்காரன் அங்கே போயிட்டு இந்த குரூப் இந்தியர்கள்லாம் சேர்ந்து நம்மளுக்கு எதிராக ஏதோ சதி சட்டம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வாட்ச் பண்ண ஆரம்பித்தோடனே இந்த குரூப் என்ன பண்ணிடுச்சு, ஸோ நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்போ இந்த நாட்டிலேருந்து நம்ம முகாமை வேறு நாட்டுக்கு மாற்றினா தான் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இங்கே பிளான் போட்டு நம்ம இந்தியாவில் போய்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ அதனால தான் பண்ணுறாங்க, இந்த இந்தியா விடுதியை என்ன பண்ணுறாங்க, பாரிஸு இப்போ இருக்க ஃப்ரான்ஸ் நகரமான ஃப்ரான்ஸில் இருக்க பாரிஸுக்கு அவங்களோட விடுதியை பாசறையே மாற்றிடுறாங்க. 5th பாயிண்ட்டு, வாவேசு ஐயர். இது ரொம்ப முக்கியம். வீரராக சாவரின் 1850 ஸோ வீர சவார்கர் அவர் ஒரு புக் எழுதியிருப்பார் 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் என்ற நூலை மராத்திய மொழியில் எழுதியிருப்பார். யார், வீர சவார்கர். அவரோட புக்கு 1887 முதலாவது இந்திய சுதந்திர அந்த பெருங்கலர்ச்சி நடைபெற்றிருக்கும்ல, அதை பற்றி இந்த வீர சவார்கர் ஒரு புக் எழுதியிருக்காரு. என்ன லாங்குவேஜில், மராத்திய லாங்குவேஜ்லேருந்து புக் எழுதியிருப்பார். அந்த மராத்தி புக்கு மராத்திய லாங்குவேஜ் படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும்.
இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு தெரியாது, இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு தெரியாது, தமிழ் படிக்கிறவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அப்போ ஒரு காமன் லாங்குவேஜாக இருந்தது. படித்தவங்க எல்லாமே, படித்த இளைஞர் எல்லாமே இங்கிலீஷ் தெரியுங்களா. அப்போ அந்த புக்கை மராத்திய மொழியிலிருந்து இவர் இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. ரைட்டுங்களா. யார்? வாவேசு ஐயர். இது ரொம்ப முக்கியம். எந்த புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாலும் கேட்கலாம். யார் எழுதின புக்கை வந்து இவர் டிரான்ஸ்லேட் பண்ணாருன்னு சொல்லிட்டு அப்படியும் வந்து கொஷின் நீங்கள் கேட்கலாம். ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்து செய்து தடையை மீறி உலகின் பல பகுதிக்கு அனுப்பினார். ஸோ இந்த புக்கை வந்து பிரிட்டிஷ்காரை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் டிரான்ஸ்லேட் பண்ணி இவர் உலகத்தில் இருக்க பல்வேறு பகுதிக்கு அனுப்பிட்டார். ஏன்னா உலகில் வந்து பல்வேறு பகுதியில் தமிழர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க படித்தவங்க என்ன பண்ணுவாங்க, சரி இந்த அமைப்பில் ஒன்று சேரலாம், நம்ம வந்து இந்திய விடுதலுக்காக போராடலாம், ஒன்று சேரலாம்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு இன்வைட் பண்ணுற மாதிரி இந்த புக்கை வந்து இவர் பப்ளிஷ் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறத இந்த பிரிட்டிஷ்காரன் தடுக்க ட்ரை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு 6th பாயிண்டில் பார்த்தோம்னா, தியாக பலிக்கு ஆயத்தமாகுங்கள், பாரதமாக அழைக்கிறாள், 1857 திரும்புகிறது என்ற துண்டு பிரசுரங்களுடன் புத்தகங்கள் தாங்கிய பெட்டியை பாண்டிச்சேரிக்கு அனுப்பினார். அப்போ வந்து இவர் இந்த திருநெல்வேலி பகுதியில் இருப்பார் நினைக்கிறேன். தமிழ் புக்கில் அந்த சோர்ஸ்லாம் இருக்கும், சரியா ஞாபகம் இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 3 வாசகம் இருக்குது. தியாக பலிக்கு ஆயத்தமாகுங்க. அப்படின்னா தியாக பலினா என்ன, நம்ம உயிரை கொடுத்தாச்சு, நம்ம மனித வெடிகுண்டா மாறியாச்சு, இந்தியாவை பாதுகாக்கணும், போராடணும் அப்படின்ற மாதிரி தியாக பலிக்கு ஆயத்தமாகுங்கள். பாரத மாதா அழைக்கின்றாள். அந்த பாரத மாதா சங்கம்லாம் பின்னாடி வரும், அதையும் நான் சொல்கிறேன். பாரத மாதா அழைக்கின்றாள், 1857 திரும்புகிறது என்ற துண்டு பிரசுரங்கள், பேம்ப்ளெட்ஸ் தான், துண்டு பிரசுரங்களுடன் புத்தகங்கள் தாங்கிய பெட்டியை பாண்டிச்சேரிக்கு அனுப்புகிறாரு. ஸோ பாண்டிச்சேரிக்கு அங்கே இருக்க, அப்போ அந்த டைமில் வந்து பாரதியார்லாம் அங்கே இருப்பாங்க. ஸோ பாரதியார் இன்னும் சில தலைவர்லாம் இருப்பாங்க, அங்கே அனுப்பி வைக்கிறாரு. இது ரொம்ப முக்கியம். என்னென்ன அனுப்பிச்சி வச்சிரு பாண்டிச்சேரிக்கு, என்னென்ன அனுப்பி வச்சாருன்னு சொல்லிட்டு கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. 2வது பாயிண்ட், 1910 ரஷ்யாவுக்கு சென்று வெடிகுண்டு தயாரிக்கும் முறையை கற்றுக்கொண்டு புதுவைக்கு வந்தார். ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ரூல் பண்ணாலுமே ஃப்ரெஞ்ச் ஏரியா, அந்த ஃப்ரான்ஸ்காரன் வந்து பாண்டிச்சேரியில் இருந்தான். அதனால் சென்னையிலேருந்து போக முடியாது எங்கே, நம்ம ரஷ்யாவுக்கு. அதனால் பாண்டிச்சேரிலேருந்து ஈஸியாக போயிடலாம் தப்பிச்சு. அதனால் பாண்டிச்சேரி வழியாக இங்கேருந்து ரஷ்யாவுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு வெடிகுண்டு எப்படி தயாரிக்கிறது அந்த டெக்னிக்லாம் கற்றுக்கிறாரு. திரும்பவும் 8th பாயிண்ட், புதுவையில், இது ரொம்ப முக்கியம், புதுவையில் தர்மாலயம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். புதுவையில் தர்மாலயம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். அப்புறம் பார்த்தோம்னா அதில் கத்தி சண்டை, குத்துச்சண்டை, துப்பாக்கி சுடுதல், இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே வர இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கிறாரு. ரைட்டுங்களா. கத்தி சண்டை எப்படி போடுறது, குத்து சண்டை போடுறது, துப்பாக்கி சுடுறது எப்படி, அதுதான் மெயினே. ஸோ அதை கற்றுக்க தான் என்ன பண்ணுவார், நம்ம வாஞ்சிநாதன் போவார். ஸோ வாஞ்சிநாதனை பற்றி அடுத்து பார்ப்போம். 9th பாயிண்ட், வாஞ்சிநாதனுக்கு இவர் துப்பாக்கி சுடும் பயிற்சியை அளித்தார். யார்? வாவேசு ஐயர். இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுதான் இவரோட முக்கியமான ஏரியா. அடுத்தது இவர் இலக்கிய தொண்டு என்ன ஆற்றிருக்காரு அதை பார்த்துருவோம். ஸோ இது வந்து 10வது பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க. என்ன ஊரில் பிறந்திருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க. திருச்சியில் வரங்கநேரி என்ற ஊரில் பிறந்தார். 1881 பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் 11வது பாயிண்ட், திருவிக்காவை தொடர்ந்து, திருவிக்காவை வந்து ஏற்கனவே ஒரு தேசபக்தன்னு சொல்லிட்டு ஒரு 4 இதில் நடத்தினார், நம்மளுக்கு தெரியும். அவருக்கு அப்புறம் அதை வந்து இவர் கண்டினியூவாக நடத்திருக்காரு. யார்? நம்ம வாவேசு ஐயர் நடத்திருக்காரு. தென் 12th பாயிண்ட், 1921 சிறையில் இருந்தபடியே ஸ்டோரி ஆஃப் கம்பர் என்ற ஆங்கில நூலை எழுதினார். ஸ்டோரி ஆஃப் கம்பரை வந்து எழுதுறது யார் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. திருவிக்காவுக்கு அப்புறம் வந்து தேசபக்தி என்ற நூல் நடத்தியவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து 13th பாயிண்ட்டு, பின்னர் 1919 1932 வரை பாலபாரதி என்ற மாத இதழை நடத்தினார். ஸோ ரொம்ப முக்கியம், பாலபாரதி என்ற மாத இதழை நடத்தினார். மாதத்துக்கு ஒரு முறை பாலபாரதி என்ற அந்த புக்கை வந்து இவர் எழுதுகிறாரு 19 32 வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நவீன தமிழ் சிறுகதைகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. நவீன தமிழ் சிறுகதைகளின் தந்தை வந்து வாவேசு ஐயர். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 15வது பாயிண்ட்டு, சேரமாதேவியில் பரத்வாஜ ஆசிரமத்தை அமைத்தார். சேரமாதேவியில் வந்து பரத்வாஜ ஆசிரமத்தை அமைத்தது யாருன்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் வாவேசு ஐயர் வந்து எந்த இடத்துல இந்த பரத்வாஜ ஆசிரமத்தை அமைச்சாருன்னு கேட்கலாம். இதில் வந்து வாவேசு ஐயர் வந்து சேரமாதேவியில் வந்து எந்த பேரில் வந்து ஆசிரமத்தை ஆரம்பித்தாருன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ரைட், பார்த்துங்க. சேரமாதேவியில் பரத்வாஜ ஆசிரமத்தை வந்து அமைக்கிறாரு. அதுக்கப்புறம் 16வது பாயிண்ட்டு, குளக்கரை அரசமரம் என்ற தமிழில் முதல் சிறுகதை எழுதினார். ஸோ முதல்ல தமிழில் இந்த சிறுகதை, இந்த கான்செப்ட் இவர் தான் கொண்டு வந்தார். அது பேர் பார்த்தோம்னா குளக்கரை அரசமரம். வாவேசு எழுதிய முதல் தமிழ் சிறுகதையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. இல்லை தமிழில் முதல் சிறுகதை எழுதியவர் யாருன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. தமிழில் முதலில் வெளிவந்த சிறுகதையின் பெயர் என்னன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம். ரைட்,
ஓகே, ஓவராலாக முக்கியமான என்னென்ன பாயிண்ட்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு முறை பார்த்துருவோம். இவர் படிக்கிறதுக்கு வந்து பாரிஸ்டர் பட்டம் படிக்கிறதுக்கு லண்டன் போகிறாரு. அங்கே இந்தியா வீட்டில் தங்குறாரு. அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணுறாரு, இந்த வன்முறை கிளர்ச்சி ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மதன்லால் திங்காரா என்ன பண்ணுறாரு, கர்சன் வாலியை கொண்டுடுறாரு. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த இந்திய விடுதியை வந்து பிரிட்டிஷ்காரன் வாட்ச் பண்ணுறான். அதனால் அந்த அமைப்பை வந்து என்ன பண்ணுறாங்க, ஃப்ரான்ஸுக்கு மாற்றுறாங்க. ஃப்ரான்ஸுக்கு மாற்றிட்ட பிறகு இவர் வந்து இந்தியாவுக்கு வந்துடுறாரு. இந்தியாவுக்கு வந்து 1857 அந்த வீர சவர்கர் எழுதின புக்கியை, அந்த மராத்தியில் எழுதின புக்கை இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த துண்டு பிரசுரங்கள்லாம் வந்து எழுதி அனுப்புகிறாரு. தியாகபலிக்கு ஆயத்தமகங்கள், பாரத மாதா அழைக்கிறாள், 1857 வந்து திரும்புகிறது, இது போல் புக்கெலாம் எழுதி பாண்டிச்சேரிக்கு அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் 1910 வந்து ரஷ்யாவுக்கு போகிறாரு. பாம்பு ரெடி பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு போகிறாரு. கற்றுக்கிட்டு திரும்ப வந்து பாண்டிச்சேரியில் வந்து என்ன பண்ணுறாரு, தர்மாலயம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, சண்டை போடுறதுக்கு கத்தி சண்டை, குத்து சண்டை, துப்பாக்கி சுடுதல் போன்ற பயிற்சி அளிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த வாஞ்சிநாதனுக்கு இவர் தான் வந்து துப்பாக்கி சுடும் பயிற்சி அளிச்சிருப்பார். ஸோ ஜென்ரலாக ஒரு ஸ்கூல் மாரி நடத்திருப்பார். அந்த ஸ்கூலில் வந்து இந்த வாஞ்சிநாதனை வந்து ஜாயின் பண்ணியிருப்பார். அந்த துப்பாக்கி சட்டத்தை வந்து கற்றுட்டு போயிட்டுருப்பார். ரைட்டுங்களா? அதுக்காக பின் விளைவுகள் வந்து பின்னாடி வரும். அதுக்கப்புறம் இவரோட இலக்கிய தொன்று பார்க்கும்பொழுது அந்த திருவிக்கா ஸ்டார்ட் பண்ண தேசபக்தன் நாளிதழ் கொஞ்ச நாள் நடத்தியிருக்காரு. அப்புறம் 1921 வந்து ஜெயிலில் இருந்தபடியே ஸ்டோரி ஆஃப் கம்பர் என்ற ஆங்கில நாளிதழை வந்து ஆங்கில நூலை வந்து ஆங்கில புக்கு எழுதியிருக்காரு. 1919 32 வரைக்கும் பாலபாரதி என்ற மாத இதழை நடத்தியிருக்காரு. நவீன சிறுகதைகள் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சேரமாந்தேவியில் வந்து பரத்வாஜ ஆசிரமத்தை அமைச்சிருக்காரு. குலத்தங்கர அரசமரம் என்ற தமிழின் முதல் சிறுகதையை எழுதியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து இவரை பற்றிய டேட்டா. இதில் வந்து இது தவிர்த்து வேலை எதுவும் வெளியே வர சான்ஸ் இல்லை. ஸோ இதுவே போதுமான டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. இது போல் வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போகிற விஷயத்தை தொடர்ந்து பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.